சாரதி ஒருவரை படுகொலை செய்து அவரது வாகனத்தை கொள்ளையடித்த குற்றச்சாட்டில் 16 வயதுடைய சிறுவன் ஒருவர் புத்தளம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த மாதிரியான ஒரு நிலைமை உங்களுடைய குழந்தைக்கும் வரணுமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். நேற்று இரவு இந்த வீடியோ போகிறதுக்கு ட்ரை பண்ண டைம் கிடைக்கல. நேற்றைய தினம் ஃபுல் பிஸியாக இருந்ததால். ஆனால் இந்த மாதிரியான தகவல்களை வெளிநாடு வாழ் சொந்தங்கள், உறவுகள், தாய் தந்தையர்களுக்கு நிச்சயமாக தெரியப்படுத்தி ஆகணும். ஏன்னா குழந்தைகள் கேட்கும் போதெல்லாம் அள்ளி இறைக்கும், வாரி இறைக்கும் வள்ளல் குடும்பங்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, நிறைய தாய் தந்தையர்கள் இருக்கிறீங்க. ஆனால் என்ன நடக்கும்? குழந்தைகள் அந்த பணத்தை வச்சு என்ன செய்கிறாங்க? அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் என்ன? அவங்களுடைய சேரக்கூடிய கூட்டங்கள் யாரு? கடைசியில் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் மோசமான நிலைமைக்கு போனால், ஏதாவது உபயோகிக்க கூடாததை உபயோகித்தால் கடைசியில் அவங்களுக்கு என்ன நடக்கும்? அவங்களுடைய லைஃப் எங்கே போய் முடியும்? கடைசியில் வாழ்க்கையில் எந்த மாதிரியான கஷ்டங்களை துன்பங்களை சந்திப்பாங்க? அதே போல் அவங்க செய்யக்கூடிய தவறுகள் எந்த இடத்துல கொண்டு போய் உங்களையும் நிறுத்தும், தாய் தந்தையர்களை எந்த இடத்துல கொண்டு போய் நிறுத்தும் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. ஏன் சில நேரங்களில் நம்மளால் தான் நம்மளுடைய குழந்தைகள் கெட்டு போச்சு அப்படின்ற நிலைமைக்கு நம்ம முகம் கொடுக்க வேண்டி வரலாம். கேட்குற டைமெல்லாம் பணம் கொடுத்தோம், கேட்குற டைமெல்லாம் அவனை நல்லா பார்த்துக்கிட்டோம், கடைசியில் இப்படி பண்ணிட்டானே. கொஞ்சம் நம்ம சூதானமாக இருந்திருக்கலாம், கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துருக்கலாம், கொஞ்சம் அவன் எங்கே போகிறான், என்ன செய்கிறான், யாரோட பழகுறான்றதை பார்த்துருக்கலாம். மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு உங்களுக்கு சிந்திக்க தோணும், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்த பிறகு தான். அதனால் அன்பார்ந்த உறவுகளே, இந்த மாதிரியான நிலைமைகள் உங்களுடைய வீட்டிலோ அல்லது உங்களுடைய குழந்தைகளுக்கோ வருவதற்கு முன்னாடி நீங்கள் சூதானமாக ஆகிக்கோங்க, நீங்கள் அலர்ட் ஆகிக்கோங்க. நீங்களும் உங்களுடைய குழந்தைகளுடைய பழக்க வழக்கங்கள் யாரோட சேர்றாங்க, சேர்க்கை எப்படி இருக்குது, இப்போ என்ன பழக்க வழக்கங்கள் இருக்குது. சிகரெட் தானே அடிக்கிறான், ஜஸ்ட் சும்மா சிகரெட் மட்டும்தான் பிடிப்பான், அவன் வெத்தலை மட்டும்தான் போடுவான், அவன் அந்த பாக்கு மட்டும்தான் போடுவான், இல்லை அவன் பீரு மட்டும்தான் குடிப்பான். சில தாய் தகப்பனுடைய சிலருடைய அந்த தாட் இருக்குது, அந்த சிலருடைய அந்த என்ன சொல்கிறது, சைன் வைக்கிறது பிள்ளைங்களுக்கு. அவன் அப்படியெல்லாம் இல்லை, அதெல்லாம் தொட மாட்டான். அவன் சும்மா அப்படியே எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸுங்களோட போனால் சிகரெட் அடிப்பான், அவ்வளவுதான், வெத்தலை போடுவான், அவ்வளவுதான். எங்கேயாவது அந்த பாட்டி நான் மட்டும் போய் குடிப்பான், மற்றபடி அந்த டெய்லியெல்லாம் குடிக்கிற குடிப்பழக்கமெல்லாம் இல்லை. ஆனால் ஒரு நாள் குடி போதும், ஒரு நாள் போதை போதும் மொத்தமும் தலைகளாக மாறுறதுக்கு. அதனால் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை பார்த்துக்கோங்க, பாதுகாப்பாக இருக்கட்டும். இந்த மாதிரியான நிலைமை எந்த குழந்தைக்கும் வரக்கூடாது. எல்லாம் வல்ல இறைவன் பாதுகாக்கட்டும் அனைவரையும். பி கேர்ஃபுல். இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் புத்தளம் தில்லையடி ரத்மல் ஜாய பகுதியை சேர்ந்து 16 வயதுடைய சிறுவன் என தெரிவிக்கப்படுகின்றது. பாலாவி ரத்மல் ஜாய 4ஆம் குறுக்கு தெருவை சேர்ந்து 72 வயதுடைய 5 பிள்ளைகளின் தந்தையான ஆதம் பாபா அப்துல் லதீப் என்பவரை இவ்வாறு கொடூரமான முறையில் கொல்லப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், குறித்த முதியவர் நேற்று முன்தினம் வீட்டில் இருந்த போது இனம் தெரியாத நபர் ஒருவர் முச்சக்கர வண்டியை வாடகைக்கு அமர்த்தியுள்ளார். அவரோடு செல்வதாக தனது மனைவியிடம் கோரிவிட்டு சென்று அப்துல் லதீப் நீண்ட நேரமாக வீடு திரும்பவில்லை. இதனால் பதற்றமடைந்த குடும்பத்தினர் அவரது தொலைபேசிக்கு பலமுறை அழைப்பு விடுத்தும் எவ்வித பதிலும் கிடைக்கவில்லை. இதனையடுத்து அவரது மருமகன் புத்தளம் போலீசில் முறைப்பாடு செய்ததுடன் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் இணைந்து இரவு முழுவதும் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். இந்த நிலையில் நேற்று ரத்மல் ஜாய அடப்பனார் வில்லு வீதி வடிகானுக்குள் சடலம் ஒன்று கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் அது காணாமல் போன முச்சக்கர வண்டி சாரதி என்பதை உறுதிப்படுத்தினர். மீட்கப்பட்ட சடலத்தின் கழுத்து பகுதியில் ஆழமான வெட்டுக்காயங்கள் காணப்படுவதாக போலீசார் தெரிவித்தனர். சடலம் கிடந்த இடத்திலிருந்து சுமார் 2.5 கிலோமீட்டர் தொலைவில் அவரது முச்சக்கர வண்டி கைவிடப்பட்ட நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. புத்தளம் மாவட்டம் பதில் நீதவான் பாரிஸ் மெரிக்கார் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து நீதவான் விசாரணைகளை முன்னெடுத்தார். சடலத்தை பிரேத பரிசோதனைக்காக புத்தளம்
புத்தளம் தள வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு அவர் உத்தரவிட்டார். இந்த நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி காணொலியின் உதவியுடன் இக்கொலை சம்பவம் தொடர்பில் புத்தளம் போலீசார் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வந்தனர். இதனையடுத்து ரத்மல் ஜாய பகுதியைச் சேர்ந்த 16 வயதுடைய சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட சிறுவன் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என்பதும் பணத்திற்காகவே இந்த கொலையை செய்துள்ளதாகவும் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். கொலைக்கு பின்னர் முச்சக்கர வண்டி முல்லை வீடமைப்பு தொகுதியில் உள்ள ஆலயம் ஒன்றிற்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கையில் சந்தேக நபர் அவரது வீட்டில் வைத்து கைது செய்யப்பட்டார்.